புதுவையில் சமையல் எரிவாயு சிலிண்டரை மாற்ற உதவி செய்துவிட்டு ஓய்வு பெற்ற நர்ஸை தாக்கி செயினை பறித்து சென்ற பாரங்கிப்பேட்டை வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். வீட்டில் தனியாக இருக்கும் பெண்கள் அடையாளம் தெரியாதவர்களை வீட்டினுள் அனுமதிக்க வேண்டாம் என சீனியர் எஸ்பி சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை கோரிமேடு லட்சுமி நகரில் வசித்து வரும் தேவி என்பவர் ஜிப்மரில் நர்ஸாக பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது மகளுடன் உள்ளார். இவர் கடந்த 8ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்தபோது சமையல் எரிவாயு சிலிண்டரை மாற்றுவதற்காக வெளியில் நின்றிருந்த அடையாளம் தெரியாத வாலிபரின் உதவியை நாடியுள்ளார். அவர் உதவி செய்வதற்காக வீட்டினுள் வந்து லட்சுமியை கட்டையால் தாக்கிய அவர் அணிந்திருந்த 3.5 பவுன் தாலி சரடு, கையில் அணிந்திருந்த 1/2 பவுன் மோதிரம், 1000 ரூபாய் ரொக்கம் மற்றும் செல்போனை பறித்து சென்றார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கோரிமேடு போலீசார் பரங்கிப்பேட்டை ஆற்றங்கரை வீதியை சேர்ந்த ராஜ்குமார் என்கிற வாலிபரை கைது செய்து நகைகளை மீட்டுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சீனியர் எஸ்பி சந்திரன், பெண்கள் மற்றும் வயதானவர்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது அடையாளம் தெரியாதவர்களை வீட்டிற்கு வரவழைத்து வேலை வாங்கக்கூடாது எனவும், வீட்டில் பெண்கள் தனியாக இருக்கும்போது கதவை யாராவது தட்டினால் ஜன்னல் வழியாக பார்த்து அந்த நபர் யார் என்று தெரிந்து செயல்படுமாறு அறிவுறுத்தியுள்ளார்.